தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு நேற்று நடந்துச்சு. அந்த பொதுக்குழுவில் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு தான் போட்டியிடுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, தனிச்சு தான் போட்டியிடுதுன்றதெல்லாம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் தலைமையில தான் வேட்பாளரா? போட்டி. முதல்வர் வேட்பாளர் தலைவர் தளபதி தான் அப்படின்றது தான் நேற்று பொதுக்குழு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்குது. அதை நோக்கி தான் தீர்மானங்களும் பொதுக்குழுவும் நகர்ந்திருக்கு. கூட்டணிக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதல்வர் வேட்பாளரா வந்து அப்படிதானா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் கூட்டணின்றத நான் பல காணொளிகளில் சொல்லிட்டேன், பல நேர்காணல்களில் சொல்லிட்டேன். நிச்சயமாக யாருக்கிட்டையும் தமிழக வெற்றி கழகம் எந்த அரசியல் கட்சியிடம் போய் மண்டியிடாதுன்றத பலமுறை சொல்லிட்டேன். அதையும் தாண்டி பல முறைகள் வந்து திமுகவினுடைய நெரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தான் போகும், அவங்க பிஜேபியோட தான் போவாங்க, அவங்க டைட் பண்ணிட்டாங்க, சிபிஐ கிட்ட போயிட்டாங்க, உச்ச நீதிமன்றம் போயிட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு பலதரப்பட்ட கருத்துக்களை வந்து எதனால் தமிழக வெற்றி கழகத்தின் மீது அனைத்து கற்களும் வீசப்பட்டது அப்படின்னா, சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கிகள் நிச்சயமாக திமுகவின் பக்கம் இருந்து உடஞ்சிருச்சுன்றதை மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு அப்பேற்பட்ட வாக்கு வங்கிகளை அவங்க திரும்ப எடுத்துகிட்டு வரத்துக்கு இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், அப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு திட்டம் இன்னைக்கு அதன்படி அறிவிச்சிருக்காங்க. நேற்று பொதுக்குழு முடியறதுக்கு முன்னாடியே தேர்தல் வேலைகளை பார்த்துருங்கன்னு துணை முதல்வர் சொல்லிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு தமிழக அரசியலினுடைய வரலாற்றுலன்றது தான் நம்ம முக்கியமாக இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல எந்த இடத்துலையும் வென்றுவிடக்கூடிய வீரம் மண்டியிடாத மானம்ன்ற மாதிரி நான் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் சீட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ மண்டியிடலைன்றதை மீண்டும் 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 நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தலைவர் தளபதின்றதை இதில் தெள்ள தெளிவாக பார்க்க முடியுதுன்னு சொல்கிறேன்.